குறிப்பிட்ட காலத்திற்குள் மாற்றத்தை கொண்டு வருவது புரட்சி என்றால் இதுவரை பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகளை அடக்க புரட்சியை கையில் எடுத்தவர்கள் பலர். அந்த வகையில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட தம்மால் இந்த நிலையை மாற்றிக்காட்ட முடியும் என்று புதுமை பெண்ணாய் புறப்பட்டு புதிய புரட்சிக்கு வித்திட்டிருக்கிறார் ஒரு பெண்மணி. இது என் உடல். என் உடல் புனிதமானது. இதற்கு மேலும் அனுமதிக்க முடியாது. இனியும் வன்முறைகள் வேண்டாம் என வழிகளை வலிமையாக மாற்றும் இந்த வரிகளுக்கு வித்திட்டவர் ஈவ் என்ஸ்லர். தமிழகத்தின் பல இடங்களில் இதுவரை ஈவ் என்ஸ்லருக்கு நடந்தது போல பல பெண்களுக்கு நடந்திருக்கும். ஆனால் யாரும் முன்வரவில்லை. உதிரம் கொண்டு உருவாக்கிய தந்தையே ஈவ் என்ஸ்லரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கினார். சிறு வயது முதல் தன் தந்தையுடன் போராடிய ஈவ் என்ஸ்லரின் வழிகள் தான் 1 பில்லியன் ரைசிங்காக உருவெடுத்துள்ளது. பெண் என்பவளை உணர்ந்து கொள்வதற்கும் பெண் எப்படிப்பட்டவள் என்பதை புரிந்து கொள்வதற்கும் இந்த அமைப்பினர் பாடல் ஒன்றை உருவாக்கியுள்ளனர். உலகில் 3இல் 1 பெண் தன் வாழ்நாளில் ஒரு முறையேனும் பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாகிறார் அல்லது அடித்து துன்புறுத்தப்படுகிறார். அதாவது உலகில் 1 பில்லியன் பெண்கள் கொடும் சித்திரவதைக்கு உள்ளாகின்றனர் என்ற அடிப்படையில் தோன்றியதுதான் 1 பில்லியன் ரைசிங் அமைப்பு. இப்படி ஏதோ ஒரு வகையில் தடைகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் பெண்களுக்கான விடுதலையை நடனம் மூலம் பெற்றுக் கொடுக்க முயற்சி செய்து வருகின்றனர் இந்த அமைப்பினர். கோபம், வலிகள், ஏக்கம், எதிர்பார்ப்பு என அனைத்தையும் தங்களின் நடனம் மூலம் வெளிக்காட்டும் இவர்களின் நம்பிக்கைக்கு இனியாவது நம் ஆண் சமூகம் பொறுப்பாக வேண்டும். நாங்கள் தாயாக இருக்கிறோம், நாங்கள் ஆசிரியர்களாக இருக்கிறோம், நாங்கள் அழகான படைப்புகள். 1998ஆம் ஆண்டு முதல் சிறு சிறு நாடகங்கள் மூலம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்த 1 பில்லியன் ரைசிங் இயக்கம் கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி உலகம் முழுவதும் 100 கோடி பேரை திரட்டி நடன புரட்சி மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஏற்றுக்கொள்வதை நிறுத்துங்கள், பெண்களின் பலத்தை, ஒற்றுமையை, போராட்ட குணத்தை எண்ணிக்கை வடிவில் காட்டுங்கள் என்ற கோரிக்கையோடு இருக்கும் இந்த இயக்கத்தில் இதுவரை சுமார் 200 நாடுகளைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் இணைந்துள்ளனர். கதறல்களை நிறுத்த நடனமாடுகிறோம், தடைகளை உடைக்க நடனமாடுகிறோம், வலிகளை நிறுத்த நடனமாடுகிறோம். நீங்கள் மட்டுமல்ல, நாங்களும் தான். புதிய தலைமுறைக்காக திவ்யா.